வாழ்க வளமுடன். நம்ம பார்க்கும் விவஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து கற்றாழை. இதிலேருந்து ஜெல்லை மட்டும் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கி ஜெல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கற்றாழை ஜெல்லும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நேச்சுரலாக வந்து வீட்டில் இருக்கிறதுனால எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வெறுமன ஜெல் மட்டும் வரும். ஒரு சென்டராக எடுத்துகிட்டு அதிலிருந்து இப்படி சுரண்டிகிட்டே இருந்தால் அந்த ஜெல் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஜெல் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக போடும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபேஸும் வந்து நம்ம எந்த கெமிக்கலும் போட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்காது. இருந்தாலுமே கிடைக்கல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் வந்து அந்த ஜெல் கூட வாங்கிக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாக கூட வாங்கிக்கோங்க. அந்த ஜெல்லை வாங்கி கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல்லை எடுத்தாச்சு. இது கூட இது வந்து தக்காளி ஜூஸ், தக்காளி சட்னி இல்லை, தக்காளி ஜூஸு. தக்காளியை நல்லா புழிஞ்சு கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா, தக்காளி ஜூஸை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கற்றாழை ஜெல்லோட 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட், ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ளீச் க்ளோயிங் வந்து கொடுக்கும். அந்த கருமையாக இருக்கிற டேன் எல்லாம் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். அதனால் தக்காளி ஜூஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணலாம். நான் ஒரே ஒரு கேப்சூல் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இந்த ஒன்று போதும் நமக்கு. இதுக்கு வந்து ஆல்ரெடியே கற்றாழை போட்டிருக்கோம். அதனால் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் அதுதான் மெயின். ஏன்னா அந்த ஆயிலோட தக்காளி ஜூஸும் ஆலிவேரா ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்லைம் மாதிரி வரணும். அந்த மாதிரி ஒரு ஜெல் மாதிரி வரணும். அப்போது அதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர், ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் வெளில வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் கெட்டு போகாது. நம்ம வந்து ஆயில் அரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து இப்போ நான் ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து அந்த ஜெல்லு வந்து அப்படி கொட்டிருச்சு, கீழே வேகமாக வந்துச்சு. பார்த்தீங்களா? அது என்ன பண்ணணுன்னே தெரியல. மறுபடியும் திரும்ப எடுத்து வச்சு திரும்ப பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது இந்த ஜெல் வந்து நீங்கள் நைட்டில் படுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பகலில் நீங்கள் எதாவது வேலை பார்க்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். நீங்கள் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டாது. தக்காளி இருக்குது அதனால் ஒட்டிக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். ஒரே ஒரு 2 ட்ராப் எடுத்து சும்மா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போயிடலாம். நல்லாவே உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்கும். அந்த தக்காளி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு ட்ராப் எடுத்து அப்படி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறணும். அவ்வளோதான். நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாவே போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்